அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் பே ஆனந்தி. நான் தி ஸ்டாண்டர்ட் 5 ஒர்க்ஸ் ராஜரத்தின மகளிர் கல்லூரி சிவகாசியில் முதுகலை மற்றும் தமிழாய்வு துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று இந்த காணொளியில் நாம் காண இருப்பது பொது தமிழ் 1 பாடத்திற்கான தமிழ் தெய்வ வணக்கம் என்ற மரபு கவிதை. தமிழ் தெய்வ வணக்கம் என்ற இந்த மரபு கவிதையை எழுதியவர் பே சுந்தரனார். சுந்தரனார் தமிழ் இலக்கிய உலகத்திற்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர். இவரது பிறப்பு ஏப்ரல் 4, 1855, மறைவு ஏப்ரல் 26, 1897. பிறப்பிடம் கேரளாவின் ஆலப்புழா நகரை சார்ந்தவர். பெற்றோர் பெருமாள் பிள்ளை, மாடத்தி அம்மாள். மனோன்மணியம் என்ற புகழ்பெற்ற நாடக நூலின் ஆசிரியரான இவர் தமிழ்நாடு அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர். 1877 ஆண்டு ஆசிரியர் பணியை தொடங்கிய இவர் முதலில் திருநெல்வேலியில் ஆங்கில தமிழ் கல்வி சாலையில் பணிபுரிந்தார். பின்னர் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவத்துறையில் ஆசிரியராக பொறுப்பேற்றார். அதன் பின்னர் திருவனந்தபுரம் அரசர் அரண்மனையிலேயே வருவாய்த்துறை அலுவலராக பொறுப்பேற்றார். 1885 ஆண்டு மீண்டும் தத்துவத்துறையிலேயே பேராசிரியராக பணியில் அமர்த்த பெற்று இறுதி வரையில் தத்துவத்துறை பேராசிரியராகவே பணிபுரிந்தார். மனோன்மணியம் சுந்தரனார் என பெருமையாக அழைக்கப்படுகிற இவரது இந்த படைப்பு 1891 எழுதி வெளியிட்ட புகழ்பெற்ற நாடக நூலான மனோன்மணியம் என்ற நூலில் இருக்கக்கூடிய பாயிரத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் தெய்வ வணக்கம் என தலைப்பிடப்பட்டுள்ள இந்த பகுதி தமிழ் மொழியின் தொன்மை, சிறப்பு மற்றும் அதன் அழியா புகழை உணர்த்தக்கூடியது. தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வமான தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலான இது பக்ராலிசை கொச்சக கலிப்பாவால் அமைய பெற்றுள்ளது. இந்த பாடலை இயற்றிய இந்த சுந்தரனாரை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு இவரது பெயரில் திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிறுவி பெருமைப்படுத்தியுள்ளது. தமிழ் தெய்வ வணக்கம் என்ற இந்த பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல்: நீர் ஆறும் கடல் உடுத்த நிலம் அடந்தைக்கு எழில் ஒழுகும், சீர் ஆறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில், தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே, உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 என்ற போற்றி பாடலாகும். இப்பாடலை அறியாத தமிழர்களே இருக்க முடியாது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும், சீர் ஆறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில். இந்த 2 வரிக்கான பொருளை எடுத்துக்கொண்டோமே ஆனால், நீரால் சூழ பெற்றிருக்கிற கடல், இந்த பூமி நீரால் சூழப்பட்டுள்ளது. அந்த கடலை ஆடையாக உடுத்தியவள் நிலம் எனும் மடந்தை. நிலம் என்ற இந்த பூமியை ஒரு தேவியாக பாவித்து கொண்டால், இந்த பூமாதேவியானவள் கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள். அவளுக்கு எழில் ஒழுகும், எழில் என்றால் அழகு, அழகு ஒழுக அவளால் கடலை ஆடையாக உடுத்தி காட்சி தருகிறாள். அந்த பூமாதேவியாகிய பெண் சீராரும் வதனம் என திகழ்பரத கண்டமிதில். அந்த பெண்ணின் முகமானது எது என கேட்டால், வதனம் என்றால் முகம், சீர் என்றால் சிறப்பு. அந்த அழகான பெண்ணின் சிறப்பான முகம் எது என கேட்டால், எல்லா பெருமையும் நிறைய பெற்ற இந்த பாரத கண்டம் என சுந்தரனார் குறிப்பிடுகிறார். கடலை ஆடையாக உடுத்திய அந்த நிலமடந்தையின் முகமானது இந்த பாரத கண்டம் என அவர் சுட்டி கூறுகிறார். அடுத்த 2 அடியில், தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும். தெக்கணம் என்பது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு. தெற்கு திசையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் சிறந்த நிலப்பரப்பு நம்முடைய திராவிட திருநாடு, திராவிட திருநாடாகிய நம்முடைய தமிழகம். அந்த தமிழகம் அந்த அழகான பெண்ணின் தக்க சிறு பிறை நுதலும், பிறை நுதல் என்றால் நெற்றி, பிறை நிலா போல அழகாக இருக்கக்கூடிய அவளது நெற்றி போன்றது தமிழகம், தெற்கு திசையில் இருக்கக்கூடிய தமிழகம் என அவர் சுட்டி கூறுகிறார். தரித்த நரும் திலகமுமே, அந்த அழகான நெற்றியில் அவள் குங்குமம் இட்டிருக்கிறாள். அந்த குங்குமம் நரும் குங்குமமாக இருக்கிறது, வாசனை வீசக்கூடிய குங்குமமாக இருக்கிறது. அந்த நரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. அந்த பெண் அழகாக அணிந்திருக்கிற அந்த குங்குமத்தின் வாசனையை போல
இந்த உலகம் முழுவதும் இன்பம் பெற்று வாழ, எல்லா திசைகளிலும் இருந்து புகழ் மணக்க ஒரு தெய்வம் அரவணைத்து காத்து கொண்டு வருகிறது. அந்த தெய்வம் தான் தமிழ் தெய்வம். தமிழ் எனும் தெய்வமே இந்த உலகை, இந்த தமிழ் திருநாட்டை, திராவிட நாட்டை காத்து வருகிறது. அந்த தமிழ் அணங்கு, அந்த அணங்கின் இளமையை கண்டு தன்னுடைய செயல் மறந்து வாழ்த்துவதாக பாடுகிறார். எல்லோருக்கும் வயது ஏறதான் செய்யும், ஆனால் தமிழ் மகளுக்கு மட்டும் வயது என்றுமே ஏறாது. அவள் குன்றாத இளமையை உடையவள். அதை கண்டு தன்னுடைய செயல் மறந்து, மெய் மறந்து வாழ்த்துவதாக சுந்தரனார் குறிப்பிடுகிறார். இது தமிழர்கள் அனைவரும் தம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை நினைத்து மனமகிழ்ந்து பாட வேண்டிய ஒரு பாடலாக இருக்கிறது. அதனால்தான் இப்பாடலை தமிழக அரசு தமிழ் தாய் வாழ்த்தாக தன்னுடைய அரசு சார்பாக வெளியிட்டு கௌரவப்படுத்தியுள்ளது. இப்பாடலின் முழுமையான பொருள் விளக்கம்: நீர் அலைகள் எழுந்தாடுகிற கடலை ஆடையாக உடுத்தி கொண்டவள் நிலம் எனும் அழகிய பெண். நிலமாகிய அந்த பெண்ணுக்கு அழகு கொஞ்சுகிற, சிறப்புகள் சூழ்ந்தாடுகிற முகம் போன்று திகழ்வது பாரத கண்டம். அமுகத்திற்கு அழகிய பிறை போன்று அமைந்த நெற்றிதான் தெற்கு பகுதி. அந்த நெற்றியில் சூடிக்கொண்ட அழகிய திலகம் போன்று இருக்கக்கூடிய நாடுதான் நம் திராவிட நாடு. அந்த திலகத்தின் புகழும் அழகும் போல அனைத்து உலகத்தவர்களும் இன்பத்தால் நினைக்கும்படி எல்லா திக்குகளுக்கும் பரவி வாழ வேண்டும் என வாழ்த்துவதாக தமிழ் தெய்வத்தை வணங்குகிறார். தோன்று காலத்தை தோன்றியவளாய் பெருவாழ்வு வாழ்ந்தவளாய் இருக்கிற, இன்றும் புதுமைக்கும் புதுமையாய் இளமைக்கும் இளமையாய் திகழ்கிறவளை வியந்து ஊனுடல் மறந்து செயலற்று மெய்மறந்து வாழ்த்துகிறோம் 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 என சுந்தரனார் தமிழ் தெய்வத்தை வணங்குகிறார். தமிழ் தெய்வ வணக்க பகுதியில் இடம்பெற்றுள்ள இக்கருத்துக்கள் எல்லா நாட்களிலும் நம்மால் நினைத்து பெருமைப்படத்தக்கது. இதன் புகழ் உணர்ந்து தமிழ் மொழியை போற்றுவோம். அனைவருக்கும் நன்றி.